அவர் பார்க்குறாரு, சாதகத்தில் கல்யாண கிரகமே இல்லை மகளுக்கு. அப்புறம் என்ன பண்றது? கவலைப்பட்டு பல நாட்கள் சோதிச்சு பார்த்தா ஒரு வினாடி இருக்கு, இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்குள்ள தாலி கட்டணும். நடக்குமா? எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணி சொந்தக்கார மாப்பிள்ளை ஒருத்தரை கூப்பிட்டு தாலியை கையில் கொடுத்து, என் மகளுக்கு இந்த நேரம் தான் இருக்கு, நீ கல்யாணம் சம்மதமா? சம்மதம், உட்காரு. இப்போ பொறுப்பை ஆற்ற ஒப்படைக்கிறது மக லீலாவதி. அப்பாவை விட அதி புத்திசாலி. மகளை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா உன் ஜாதகத்தில் ஒரு வினாடி இருக்கு, மாப்பிள்ளை தாலியோட இருக்காரு, நேரத்தை நீ பார்த்து சொல்லு, தாலியை கட்ட சொல்லிடுவோம். சரி, இப்போ நேரம் எப்படி பார்க்கறது? அந்த காலத்தில் கடிகாரம் கிடையாது, இல்ல மணல் கடிகாரம் இருந்தது. அப்போ மணல் கடிகாரம். இந்த மணல் கீழே விழுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ பார்த்துக்கிட்டே இருக்கா. நேரம் போயிருச்சு, மணல் விழுகலை. அப்பா கேட்குறாரு, என்னம்மா இன்னும் விழலப்பா? இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, மக கல்யாணம் தடப்பட்டு போச்சு. ஏன் சரியா விழுகிற மணல் விழுகாம போச்சு? என்ன காரணம்னு பார்த்தா, அதுக்குள்ள என்ன அடைச்சது? மக குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலா, அவன் மூக்கில் போட்டிருந்த மூக்குத்திலிருந்து ஒரு கல்லு நழுவி அந்த ஓட்டையை அடைச்சிருச்சு.